ஃப்ரைடே மார்னிங் ஃப்ரைடே சொன்னாலே கொஞ்சம் ஜாலியாக இருப்போம். நேற்று அப்படி இருக்க முடியல, பிகாஸ் பாப்பா கொஞ்சம் ஹெவி ஃபீவர் ஆயிருந்ததுன்னு ஸ்கூல் லீவ் போட விட்டுட்டு டேப்லெட் போட்டு படுக்க வச்சுருந்தேன். வாயால் ரொம்ப கசக்குதுன்னு சொன்னேன். கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்வீட் பணியாரம் பண்ணி கொடுத்துருந்தேன். எனக்கு ஒரு 11 o'clock போல் பப்பாயா ஜூஸ் போட்டு குடிச்சிருந்தேன். ஃபீவர்னு சொன்னாவே உடம்பு சரியில்லைன்னு சொன்னாவே அப்படியே மனசு ரொம்ப இதாகிடுது, எந்த வெளியே செய்ய ஆரம்பிக்க மாட்டேங்குது. ஒரு மதியம் போல் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் பிரிஸ்கானு. அதுக்கப்புறம் தான் வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமி சேர்ந்து வந்துருக்குன்னு சொல்லிட்டு எப்பயும் போல் பூஜை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நிலவாசல் வந்து உப்பு எலுமிச்சம்பழம் மாற்றி வச்சுட்டு தூபம் காமிச்சிட்டு நெய்வேத்தியத்துக்காக கேரட் பாயசம் பண்ணி படைச்சி சாமி கும்பிட்டுருந்தேன். அப்புறம் நானும் பாப்பாவும் ஒரு ஈவினிங் போல் குலதெய்வம் கோயில் கிளம்பிட்டோம். அங்கேயும் போய் பிரசாதம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு திருப்தியாக வீட்டுக்கு வந்திருந்தோம். உடம்பு சரியில்லாமல் ரொம்ப சோர்ந்து போயிருந்தேன், பார்க்கவே பாவமாக இருந்தேன். ஆனால் கோயில் போனால் அந்த மூமெண்ட்டே இல்லை. நல்லா ஜாலியாக சிரித்து பேசி ஓடி ஆடி விளாண்டதுக்கப்புறம் ஏன் போதே கொஞ்சம் தெளிவாக இருந்துச்சு. அது என்ன கவலையாக இருந்தால் கோயில் போயிடலாம் போல், அந்தளவுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு. கோயிலே கொஞ்சம் பணம் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.